ஹலோ வாய்ஸ் வெல்கம் டு இந்த வீடியோ. இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தானே ஸ்ரீலங்காவில் வந்து ஸோ மெனி ரூல்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி என்னென்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட்டை செய்கிறதுக்கோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சேல்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கோ முக்கியமான முதல் விஷயம் வந்து பிஆர், பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். இதே நம்ம ஒரு ஃபுட் சம்மந்தமாக இருந்தால் பிஆர் எடுத்துகிட்டு அது ப்ரைவேட் லிமிடெட்டாக இல்லாட்டி நார்மலாக இல்லாட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ப்ரைவேட் லிமிடெட் எடுக்கலாம்னு நினச்சோம். இந்த பிஆர் எடுக்கிறதுல வந்து மேஜரான இஷ்யூ வந்து பேர். இந்த பேர் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடி எங்கேயும் பாதிக்கக்கூடாது, அப்படி நிறைய சர்டன் திங்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ ஒரு பேர் தான் தேடுறோம். பேர் கிடைக்கவே மாட்டேங்குது. இல்லைன்னா மெர்லின் கோன் வைக்கலாம் தான் என் ஃப்ரெண்டு இருக்கானே, நான் ராஜேரியும் கொஞ்சம் சரி நடந்துருக்குன்னு இருந்தாலும் அதே நோட்டு கண்டிப்பாக அதே நோட்டு வந்து ஃபவுண்டேஷன்ஸ் இந்த மாதிரி இதுகளுக்கு நான் இதை தான் கண்டிப்பாக வைப்பேன். என் நோட்டு சொந்த இதில் மெர்லின் கோ ஃபவுண்டேஷன், மெர்லின் ஃபவுண்டேஷன்ஸ் அந்த இந்த மாதிரி எங்கள் அப்பாவோட பேர் வச்சு இதை நான் வைப்பேன். பட் இருந்தாலும் இப்போ இதுக்கான ஒரு பேர் வைக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் செய்யணும்னா அதுக்கு வந்து பிஹெச் அதில் வந்து எனக்கு அப்ரூவல் கொடுக்கணும். இது அப்ரூவல் கொடுத்தா தான் நான் அதுக்கப்புறம் என்னுடைய அடுத்த வேலைகளை செய்ய முடியும். ஸோ இப்போ பேர் தேடுறது தான் போய்கிட்டு எப்படி அதுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் எனக்கு தெரிஞ்ச யூடியூபர் ஒருத்தர் தான், அவரோட வீடியோஸை பார்த்துட்டு தான் அவருக்கு தான் விசிட் பண்ணி அவரை கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் அதில் ஒரு சில சம் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குது. நான் அதுவும் இல்லாமல் நல்ல சர்வீஸ் வேறு கொடுக்குறாரு. பேசிக் வந்து 40, அதுக்கப்புறம் 50, 70 அந்த 60 அந்த மாதிரி போகுது. இப்படி போகிறப்ப நாங்கள் வந்து இருக்கிற பேசிக் இருக்கிற விலை குறவானதை எடுத்தீங்கன்னா எங்கள்கிட்ட இப்போதைக்கு ஃபண்டு பெருசாக இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். இந்த டாக்குமெண்ட்ரி இதுக்கப்புறம் என்னென்னா, இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற விஷயங்கள் இனி பேக்கிங் பார்க்கணும், ஒரு வீடு பார்க்கணும். ஏன்னா நாங்கள் வந்து கொழும்புல ஸ்டார்ட் பண்ணல. பிகாஸ் கொழும்புல ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எங்களுக்கு இங்கேருந்து வீடு தூரம் கூட, எங்களுக்கு இது ஒரு எமர்ஜென்சி, வீட்டில் எமர்ஜென்சினா கூட எங்களால் டக்குனு ரீச் ஆக முடியாது. ஸோ கேண்டி வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ், ½ அன் ஹவர் 1 ஹவர் தூரம் தான். ஸோ அதில் ஈஸியாக எங்களால் போய்ட்டு வர முடியும். இப்போதைக்கு எங்கள்கிட்ட ஸ்டார்டிங் ஐடியா இவ்வளோ தான். இதுக்கப்புறம் தான் நான் ப்ராடக்டை வந்து ரிவீல் பண்ணுவேன். எப்படின்னா ஜூலை என்னோட பர்த்டேக்கு இல்லாட்டி 31 என் பர்த்டே நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் ஃபோட்டோ. நான் என்னோடய ப்ராடக்டை ஃபுல்லாக பேக் பண்ணி எவ்ரிதிங்ஸ் வில் பி ஃபைன். தட் ஆல்சோ யூ ஆர் ப்ரே ஃபார் மீ. ஏன்னா நான் இன்னொரு தியரி இருக்குது, அதை நாளைக்கு சொல்கிறேன். தியரி பேர் வந்து லக்கு இல்லாட்டி அன்லக்கு, இது ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். அது வந்து எனக்கு பர்சனலாக தோணுது, என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வைக்கிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொன்னது. ஸோ அதை வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். நாளைக்கு சொல்கிறேன். ஓகே, பாய் காய்ஸ், டாட்டா.